வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம மதுஸ் கிச்சன் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து ரொம்ப சுலபமான டிஷ். ஆனால் இதை நீங்கள் ஒன்ஸ் செஞ்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே இதை திரும்ப எப்போ செய்வீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான டிஷ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப சுலபம் தான். நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு செய்கிற ஒரு சிம்பிளான டிஷ் தான். எப்பவும் போல் நம்ம வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்த்துக்கலாம். ஆனால் வெங்காயம் பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக சேர்க்கறத விட இதுக்கு 2 மடங்கு சேர்க்கணும். எதுக்காக 2 மடங்கு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பாக நீங்கள் இதோட வீடியோவோட கடைசியில் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நீங்கள் நார்மலாக ஒரு 100 கிராம் வெங்காயம் சேர்க்குறீங்கன்னா இது குறைஞ்சது கண்டிப்பாக நீங்கள் டபுளாக 200 கிராமாக சேர்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு இதோட டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். தக்காளி எப்பவும் போல் நம்ம தேவையான அளவு. இன்றைக்கி நம்ம எடுத்துருக்க சிக்கன் அளவு பார்த்திங்கன்னா 1/4 கிலோ தான். 1/4 கிலோ சிக்கனுக்கு நம்ம 200 கிராம் வெங்காயம் போட்டிருக்கோம். ப்ளஸ் ஒரு 150 கிராம் தக்காளி சேர்த்துக்கிட்டோம். தக்காளி, வெங்காயம் ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பவும் போல் தான். எப்பவும் போல் நல்லா வதக்கிட்டு நமக்கு கண்டிப்பாக ஆன்டிபயோட்டிக் மஞ்சள் சேர்த்து ஆகணும். எந்த சமையலாக இருந்தாலும் கண்டிப்பாக சிக்கனுக்கும் சேர்க்கணும். சேர்த்துட்டு நம்ம தக்காளி, வெங்காயம் பாதி வதங்கியிருக்கும் போதே நல்லா கவனிச்சுக்கோங்க. பாதி வதங்கியிருக்கும் போதே நம்ம சிக்கனை ஆட் பண்ணிடலாம் வாஷ் பண்ணிவிட்டு. ஏன் அப்படின்றது உங்களுக்கு கன்ஃபார்மாக லாஸ்ட்டாக தெரியும். ஏன்னா இதோட டேஸ்ட்டு உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த டிஷ் பார்த்திங்கன்னா செய்கிறது ரொம்ப சுலபம். ஆனால் இதோட சுவை பார்த்திங்கன்னா ரொம்ப அபாரமாக இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். திரும்ப கேட்டு சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான டிஷ் தான் இது. இந்த டிஷ்ஷுக்கு நம்ம இதில் நீங்கள் நாட்டுக்கோழி சேர்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இங்கே நிறைய பேருக்கு நாட்டுக்கோழி கிடைக்கிறது வாய்ப்பு இல்லை. அதனால் நம்ம பிராய்லர் சிக்கனில் செய்கிறோம். இதோட சுவைன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்றத விட அவ்வளோ அருமையாக இருக்கும். கடைசியில் நீங்கள் அந்த ஆனியனை சாப்பிடும்போது அந்த கறியோட டேஸ்ட் உங்களுக்கு அப்படியே ஃபுல்லாக உங்களுக்கு ஆனியனில் இறங்கியிருக்கும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு வீடியோவில் முன்னாடியே சொல்லியிருந்தேன். நீங்கள் சிக்கனை விட டபுள் மடங்கு, அதாவது நீங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் வெங்காயம் போடுறீங்கன்னா இதுக்கு கண்டிப்பாக 200 கிராம் சேர்க்க சொல்லியிருந்தேன். இதோட ரகசியமே அதுதான். இது கறியை விட லாஸ்ட்டாக நீங்கள் அந்த வெங்காயம் சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட்டு ரொம்ப அபாரமாக இருக்கும். சுவை தூக்கலாக இருக்கும். இதோட இன்னொரு சீக்ரெட்னு பார்த்தீங்கன்னா, இது கடைசியாக கறி வெந்ததுக்கு அப்புறம் நீங்கள் இதில் மிளகுத்தூள் சேர்க்கணும். கண்டிப்பாக மிளகுத்தூள் சேர்க்கணும். மிளகுத்தூளை சேர்த்துட்டு அடுத்த ஒரு 20 செகண்ட்லேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொத்தமல்லி தழையை போட்டுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.